இந்தியா வந்து இனிமேல் ரஷ்யா கிட்டே இருந்து ஆயில் வாங்காது அப்படின்ட்டு அந்த ட்ரேட் டீல்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார் தெரியுமா, அன்னைக்கு சொன்னார் இனிமே அவங்க வாங்க மாட்டாங்க சொல்லி எத்தனை நாள் ஆகுது. போன மாசம் நம்ம லார்ஜஸ்ட் சப்ளையர் ரஷ்யா, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ அதுல இருந்தே அந்த ஆள் வளர்றான்னு தெரியுது இல்ல. ஃபேக்ட் இங்க இருக்குது, உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. நான் வந்து யார் லார்ஜஸ்ட் ஆயில் சப்ளையர் அப்படின்றத நீங்க வந்து ஏஐ கூட கூட தடவ வேணாம். பேப்பர்ல வந்த செய்திகள், நம்ம இந்தியால பல நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகள் இது உங்க கண்ணுல படவே இல்லையா? என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்றத வந்து டீ கடையில பஜ்ஜி மடிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு அந்த எண்ணெய் உரியறதுக்கு, மற்றபடி எதுவுமே படிக்க மாட்டீங்களா? இல்ல அந்த இடத்துல மட்டும் உங்க கண்கள் குருடாகி விட்டதா? எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அது நிஜமாகவே இருக்கட்டும் விக்ரம். இப்போ இந்த கிரே எக்ஸ்எம்பி அப்படின்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், இதை கொடுக்கணும் நம்ம வாங்கணும், அவங்க கொடுக்கணுன்றதுக்காக எவ்வளவு மல்லு கட்டணும் தெரியுமா? அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாங்க, இது டியூவல் யூஸ் டெக்னாலஜி, நீங்க வந்து இதை அணுகுண்டு அது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, தரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப நாள் இழுக்கடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போடா நீ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே இந்த பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரலல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு இன்னைக்கு யாராவது அமெரிக்கா கிட்ட போயிட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுங்கன்னு கேட்டு நிக்கிறமா? எங்கேயாவது நீங்க செய்தி பாக்குறீங்களா? அதே மாதிரி சூப்பர் 301 ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த சாங்ஷன்ஸ்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி ரேகன் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இந்தியா என்ன மாதிரி பண்றீங்க சூப்பர் 301 அப்படின்ன உடனே நம்ம இல்லைங்க பேச்சுவார்த்தை நடத்துறங்க இப்படி போயிட்டு இருந்தோம் நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்ல. நீ எவ்வளவு வேணா போடு, தடை அதை உடை, அடங்கமறு அத்துமீறுன்னு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு இந்தியா உலக அளவில். அவங்க வந்து சாங்ஷன்ஸ் நாங்க வாங்கக்கூடாதுன்னாங்க, நீ என்ன சொல்றது வாங்கக்கூடாதுன்னு? நாங்க வாங்கிக்கணும் தான் இருப்போம்.